ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. நான் ஒரு மருத்துவர பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு முன்னாடி ஒரு அம்மாவும், அவங்க பையனும் அதே மாதிரி காத்துட்ருந்தாங்க. அப்போ அந்த பையன்கிட்ட "என்னம்மா படிக்கிற?" அப்படின்னு கேட்குறப்போ, இந்த மாதிரி 11வது வகுப்புன்னதும், "என்ன பிரிவு?" அப்படின்னு கேட்கும்போது, "அக்ரிகல்ச்சுரல் சயின்ஸ்" அப்படின்னு சொன்னான். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. "அப்படி ஒரு பிரிவு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாவும் இருந்தது. அந்த மாதிரி ஒரு பிரிவு இருக்கிறதே எனக்கு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சு அத எடுக்கிறதுக்கு அவங்க வீட்ல சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்பவுமே என்னுடைய ஹேண்ட்பேக்கில ஒரு 2, 3 எக்ஸ்ட்ரா புது பேனா வச்சிருப்பேன். அதுலேருந்து ஒரு பேனா எடுத்து குடுத்துட்டு, "ஃபர்ஸ்ட் டைம் இத நான் கேட்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது உனக்கு கிஃப்ட்" அப்படின்னு சொல்லி குடுத்தேன். அவன் முகத்துல அப்போ ஒரு சின்ன சந்தோஷம். இதுக்கு முன்னாடி அத ஏன் எடுத்தேன்னு கேட்டாங்களா? இல்ல எடுத்துக்க ஒத்துக்கலையா? என்ன மாதிரியான நிர்பந்தத்துல எடுத்தான்? இல்ல எடுத்த பிறகு என்ன வருத்தப்பட்டான்னு தெரியல. ஆனா அந்த ஒரு நிமிஷம் அவன் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். உண்மையில அவங்க அம்மாகிட்டயும் நான் ரொம்ப சந்தோஷத்த தெரியப்படுத்திக்கிட்டேன். அவன் எடுத்த அந்த முடிவுக்கு அவங்க ஒத்துக்கிட்டதுக்காக. இங்க நெறைய பேரண்ட்ஸ் அப்படிதான். அவங்களுக்கு பிடிச்சது தான் செய்யணும்னு நெனைக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த வழியில விட்டா தான் அவங்க அந்த உயரத்த தொட முடியும். அவங்களுக்கு தலை எது, கால் எதுன்னே புரியாத ஒரு இடத்துல கொண்டு விட்டு, நீ உச்சத்த தொட்டே ஆகணும்னு எதிர்பார்க்கறதுல எந்த வகையில நியாயம்?